The sentence on the other side of this card is true. The sentence on the other side of this card is false. அதாவது என்ன அப்படின்னா இந்த கார்டில் ஒரு பக்கம் என்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அது சரியானது. இன்னொரு பக்கம் என்ன எழுதிருக்கு அப்படின்னா அடுத்த பக்கத்தில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அந்த வார்த்தை அப்படின்றது தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டில் எழுதிருக்கு. இதுல எது சரியானது எது தப்பானது, இந்த பக்கத்துல கார்டில் எந்த பக்கம் நான் எழுதிருக்கிறது சரியானது இல்லை எந்த பக்கம் எழுதிருக்கிறது தப்பானது. ஸோ இந்த இடத்துல ஒரு முரண்பாடு உருவாகுது, அதாவது ஒரு பேராடாக்ஸ் உருவாகுது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட் பேராடாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பேராடாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பத்தியும் சில டைப்பான பேராடாக்ஸை பத்தி நம்ம வீடியோல ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு மறக்காம செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ பேராடாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரண்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இதை உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிவர்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த ஆப்ஜெக்டை யாராலையுமே என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒரு இடத்துல அசைக்கவே முடியாது, அதாவது அது இம்மூவபிள். இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யுது அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு. இது அன்ஸ்டாப்பபிள். ஸோ இது அன்ஸ்டாப்பபிளா இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் இம்மூவபிளா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேல படுது. ஸோ அப்ப என்ன நடக்கும்? ஸோ நம்மளால சொல்லவே முடியாது, ஏன்னா இது அன்ஸ்டாப்பபிள். இதை எதுவுமே அசைக்க முடியாது, இதை எதுவுமே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே சேரும்போது என்ன நடக்கும்? ஸோ நம்மகிட்ட ஆன்சர் இல்லையா? இந்த மாதிரி நம்மளால ஆன்சர் சொல்ல முடியாது, இல்லைன்னா ரெண்டுமே ஆன்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத விஷயங்கள் தான் முரண்பாடுகள் சொல்றோம். அதுதான் பேராடாக்ஸ் சொல்றோம். ஸோ இன்னைக்கு இந்த கார்டில் என்ன பேராடாக்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ வணக்கம் மக்களே, அடியனின் வணக்கங்கள் வியூவர்ஸ்கே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா the sentence on the other side of this card is true. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த கார்டுக்கு அடுத்த பக்கம் நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அது உண்மை. இதுதான் முதல் கார்டு சொல்றது. சப்போஸ் நான் இந்த கார்டு சரி, அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 பின்னாடி உள்ளது ஸ்டேட்மெண்ட் 2. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பாருங்க, அடுத்த பக்கம் நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அது உண்மை. அடுத்த பக்கத்துல நான் என்ன எழுதியிருக்கேன்? the sentence on the other side of this card is false. அடுத்த பக்கத்துக்கு என்ன எழுதிருக்கீங்களோ, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் உண்மை. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதியிருக்கேன், அடுத்த பக்கத்துல நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அது பொய் அப்படின்னா இது பொய். சொல்றது புரியுதா? இது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? the sentence on the other side of this card is false. இதுதான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை நான் கரெக்ட் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நீங்க அந்த பக்கத்துல இந்த கார்டுக்கு அடுத்த பக்கத்துல என்ன எழுதிருக்கீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் பொய்யானது. ஸோ இந்த கார்டை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் நீங்க என்ன எழுதுனீங்களோ இது பொய் தான் அப்படின்னு. அப்ப இந்த பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க? the sentence on the other side of this card is true. அடுத்த பக்கம் எழுதி இருக்கிறது உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கார்டு சொல்றது பொய். அப்ப அடுத்த பக்கத்துல எழுதி இருக்கிறது பொய். அப்ப அதே மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்றது கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்றது தப்பு. எந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஸ்டேட்மெண்ட் 1 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் 1 தப்பா இருக்கு. 2 சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 தப்பா இருக்கு. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இந்த 2 எழுதி இருக்கிறதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் உருவாகுது, நமக்கு ஒரு முரண்பாடு வருது, ஒரு பேராடாக்ஸ் இந்த இடத்துல உருவாகுது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கார்ட் பேராடாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர குழப்பமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப போட்டு பாருங்க, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் கார்ட் பேராடாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான இன்னும் என்ன வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.